guys, இந்த வீடியோல பண்ண பார்க்க போறோம்னா இன்னும் பைக் டிரைவிங் 3D கேம்ல புது அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா M2 னு போட்டீங்கன்னா ரேஸ் நோட ரேஸ் ட்ராக்ல ஃபினிஷிங் இருக்கும். ஃபினிஷ் லைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா M2 னு போடுங்க. M2 னு போட்டீங்கன்னா அந்த லொகேஷன் சிம்பிள் இருக்குல்ல, அந்த லொகேஷன் சிம்பிள் வருது. இது வர வச்சுக்கலாம். அடுத்த மெயினான அப்டேட் பார்த்தீங்கன்னா கார் அப்டேட்டு 6666 போட்டிங்கன்னா G-Wagon கார் வந்துடும். இதெல்லாம் இன்னும் நிறைய அப்டேட் வந்திருக்கு. நாங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த அப்டேட். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் கேமில் புது அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா G-Wagon கார் வந்திருக்கு. பாருங்கள் அந்த காரு பார்க்குறது அப்படியே நம்ம பொலேரோ மராங்க இருக்குது. வாங்க இதோட கோடு என்னன்னு பார்ப்போம். இந்த கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6666 6666 4 போட்டிங்கன்னா இந்த கார் உங்களுக்கு வந்துடும். G-Wagon அது மாதிரி கேம் போய் அப்டேட் பண்ணுறது முதல்ல. இது மட்டும்தான் அப்டேட்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. நாங்கள் எல்லா அப்டேட் இதே வீடியோவில் பார்த்துக்கலாம். ஏன்னா புதுசாக கட்டுறதுதான் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வெளியில் போய்ட்டு அடுத்து என்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். அதையும் எடுத்துப்போம். ஃபஸ்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்துருங்க. செகண்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்க ஹவுஸுங்க. அதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா H11 போட்டால் வந்துடும். இது எதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. உள்ளே போகிற மாதிரி வழி இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லை. அதை பார்த்தீங்கன்னா வாழுங்க சூப்பரான அப்டேட் நினைக்கலாம். எத்தனை சவறு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உண்மையிலே கொஞ்சம் பரவாயில்ல. நான் உங்களுக்கு கட்டினதில் பார்த்தீங்கன்னா சவறு ஒன்று அடிக்கடிக்கே டைம் ஆகிடும். இப்போ எதுனா ஒரே இதை வச்சிடலாம் பாருங்கள். வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்ருக்கலாம், ஈஸியாக கட்டிகிட்ருக்கலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரோடுங்க. S1 போட்டிங்கன்னா ரோடு. இந்த மாதிரி ரோடு வந்தாலும் நம்ம பிடிச்சதில் செட் பண்ணி வச்சிடலாம். அடுத்துமே ரோடு தாங்க. அது கூட S2 போட்டிங்கன்னா ரோடு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். தெரியல போல் உங்களுக்கு பின்னாடி போய் காட்டுறேன். ஏன்னா அப்படின்னா ஒரு ஓரடி ஓடுறா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ரோடு பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கா இந்த சைடு. அடுத்து S3 இதுவுமே ஒரு பெண்ட் ஆகிற மாதிரி ரோடு தான். அது இந்த சைடு பெண்ட் ஆச்சு, இது இந்த சைடு பெண்ட் ஆகுது. வேறு வித்தியாசம் இல்லை. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா S4ங்க. நல்லா மாட்டீங்கன்னா S4 இது ரோடு தாங்க. இது 4 மூட ரோடு, சிக்னல் அந்த மாதிரியாக வச்சுக்கலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா S5 என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்லு தர நம்ம வேணுன்ற இடத்துல வச்சுக்கலாம். அடுத்து S6ங்க. இது மண் கொஞ்சம். அடுத்து S7 இது சிமெண்ட் ரோடுங்க, நல்லா பார்க்கிங் பிளேஸ் மாதிரி. அடுத்து S8 இது மண் மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் வேலை அப்டேட்னு சொல்லலாம். S9 இது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்லங்க, அதோட சுற்றி காம்பவுண்ட்லாம் எப்படி இருக்கும் அதே செட்டப் அப்படியே கொடுத்துட்டாங்க. பில்டிங் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது பில்டிங்கில் வச்சுக்கலாம். இதுவும் பார்க்குறது நல்ல அப்டேட் தான், நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கார் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். இன்னொரு அப்டேட்டுங்க T7 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பில்லு வந்துடும். வேகனார் காரு 46 போட்டிங்கன்னா கார் வந்துடும். எடுத்துகிட்டு உள்ள போகலாம். போலீஸ் ஸ்டேஷன் இதில் போலீஸ் ஸ்டேஷனை காணலாம். வடிவேல் ஓடத்தில் கிணத்தை காணுன்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் காணுன்றாங்க போல். அது இன்னொரு ஒரே ஒரு அப்டேட் மட்டும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஒரு கார் நிற்கும்ல, அது ஃபஸ்ட்டு அந்த டைரக்ஷன் இருக்கும், இப்போ இந்த டைரக்ஷன் நிற்குது. இதான் அந்த அப்டேட். இதாங்க போட்ட அப்டேட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜாய் கேமிங் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.